வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். பொதுவா வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைச்சாலே யூகே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும் சார். பட் பார்த்தா இப்போ ரீசெண்டா யூகே கவர்மெண்ட் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. விசா பீரியடை நாங்க ரெடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்ன ஆக்சுவலா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு சார்? ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஜென்ரலா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 12 months ஒர்க் பண்ணலாம், 18 months ஒர்க் பண்ணலாம், 24 months ஒர்க் பண்ணலாம், 36 months ஒர்க் பண்ணலாம். போஸ்ட் ஸ்டடி கூட உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தே டோன்ட் வாண்ட் டு கீப் லைக் இப்போ யூகேக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா அண்டர் கிராடுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அண்டர் கிராட் ஆர் கிராஜுவேஷன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்லுவோம். ஜென்ரலா பெரிய பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, யூகேல அண்டர் கிராட் பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த மாதிரி ஒரு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பிரிமிங்ஹாம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னா அங்கேயே படிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. யூஜி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா மேல படிக்கிறதுக்காக நான் யூஎஸ்க்கு அனுப்புவேன். போஸ்ட் கிராஜுவேஷன் எம்எஸ்ஆ இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு எம்பிஏவா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மாதிரி உள்ளதுக்காக நான் அனுப்புவேன். ஸோ இதுதான் ஜென்ரலா நடக்கும். இப்போ யூகே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஜென்ரலா இந்த அண்டர் கிராடுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முடிச்சதுக்கு அப்புறம் தே ஆர் நாட் கிவிங் யூ லாங் டர்ம் விசா கொடுக்காம இருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னாக்க, இங்கிலீஷ் அஸ் அ லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே IELTS அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அது என்னது IELTSனாக்க, இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லேர்னிங் டெஸ்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னாக்க அந்த எக்ஸாம் எழுதினாதான் நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூகே போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, அங்க ஒரு காமன் லாங்குவேஜே இங்கிலீஷா இருக்கிறதுனால ஒண்ணு அடுத்தவங்க சொல்றதும் உங்களுக்கு கேட்டுட்டு நீங்க காம்ப்ரிஹெண்ட் பண்ணி நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி IELTS மாதிரி உள்ள எக்ஸாம்ஸ்ல 2-3 இருக்கும். ஒன்னு என்னன்னாக்க, ஒன்னு படிச்சுட்டு நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா ஆடியோ கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஆடியோ கொஸ்டின்ஸ்னா என்ன இருக்கும்னா, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன் இருக்கும், இல்லைன்னா ஒரு சிங்கிள் பர்சனே ஒரு 5 minutes பேசுவாரு. அதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கும். நீங்க அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி நீங்க சொல்றீங்களான்னு. ஏன்னா கம்யூனிகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னாலே இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில். இப்போ யூகே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கும், அதே மாதிரி ஒரு நார்மல், அதாவது நார்மலா என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு இதுக்காக வர்றவங்களுக்கு எல்லாம் we don't want to give you the visa, பட் இதே ஒரு ஹை ஸ்கில்டா வரீங்கன்னா கண்டிப்பாக நாங்க விசா கொடுக்குறோம் தான் சார் சொல்றாங்க. யூஎஸ் பொறுத்தவரையில கிரீன் கார்டு பத்தி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியான ஒரு சிமிலர் அப்ரோச் யூகேயும் ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு இப்ப ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நீங்க வெளியில இருந்து கூட்டு வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பே மோர் டாக்ஸ் டு த கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இமிகிரன்ஸ் சட்டவிரோதமா வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுலயும் ஒரு பேன், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நல்லா என்ன சொல்றது, நல்ல டெவலப்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்கு, டெவலப்பிங் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்கு. அதே மாதிரி மைக்ரன்ட்ஸ் சொன்னீங்க. இந்த மைக்ரன்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வார் நடக்குது அப்படின்னா they will also try to migrate to other countries. அவங்க அகதிகளா அவங்களை எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ யூகே என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க ஒருத்தரை உள்ள கூட்டிட்டு அவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2-3 விஷயம் ஜென்ரலா இப்போ அரசாங்கம்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் வேஜஸ் சொல்றாங்க. இப்போ இந்த மினிமம் வேஜஸ் பாத்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு 4,000 pounds 6,000 pounds அந்த மாதிரி யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, அப்ப நீங்க ஒருத்தருக்கு நீங்க 6,000 pound per month நீங்க கொடுக்கணும்னா அவர் அதுக்கு தகுந்த அளவுக்கு எதர் படிச்சிருக்கணும், இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிற ஸ்கில் செட் அந்த நாட்டில் இல்லாம இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கலாமே, ஒரு IT ரிலேட்டட் சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, ஏன் டாக்டர்ஸ் எடுத்துக்கலாமே, டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னாக்க, என்னுடைய பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கு, அதுக்கு வேண்டிய அந்த அளவுக்கு உள்ள நர்சஸ் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஒரு ஸ்கில்டு நர்ஸா எனக்கு கிடைச்சது, நீங்க இவ்வளவு பே பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் உங்களை எடுத்துக்கிறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க விசா அப்ளை பண்ணும் போதே இப்ப அரசாங்கத்துல இப்ப யூஎஸ்ல பாத்தீங்கன்னாக்க H1B அப்ளிகேஷன் ஃபீன்னு சொல்லுவோம். அந்த H1B அப்ளிகேஷன் ஃபீயே பாத்தீங்கன்னா இட் வில் ரன் இன் thousands. ஒரு $1,000, $1,400, $1,500 கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் இவங்களும் என்ன சொல்றாங்க, இப்ப யூகே என்ன சொல்றாங்கன்னா, எப்படி அமெரிக்கால ஒரு H1B அப்ளிகேஷன் நீங்க பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க ஒரு இமிகிரண்ட் விசாக்காக நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இவ்வளவு ஃபீஸை பே பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த வார்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த பட்ஜெட்
அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அதுவும் இந்த டெபிசிட் இல்லாம பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பணத்தை வந்து இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுனால எங்கெங்கெல்லாம் பணத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் பீப்புள், இந்த குவாலிட்டி ஆஃப் பீப்புள் என்னன்னா இந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இந்த செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இவங்களை எல்லாரும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் நாங்க லோக்கல்லே பார்த்துப்போம். இதுக்கு இந்தியாவில் கூட நடக்குதுன்னு சொல்லலாம், ஏன் தமிழ்நாட்டில் கூட நடக்குதுன்னு சொல்லலாம். இது எப்படி ஈக்குவலண்டா பார்க்கணும்னா, இப்ப இந்த 100 நாள் திட்டம்னு சொல்றோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இப்போ அது வந்து திருவண்ணாமலையில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப திருவண்ணாமலையில அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா அது வந்து ஒரு பீகார்ல இருந்து வந்தவர் கொடுப்போமா, நாகாலாந்துல இருந்து வந்தவர் கொடுப்போமா, இல்ல தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில இருக்கவர் கொடுப்போமா சார்? தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில இருக்கவருக்கு தான் கொடுப்போம். அதே மாதிரிதான் இப்ப யூகேவே என்ன சொல்றாங்கன்னாக்க, யார் யாரெல்லாம் வந்து ஒரு செமி ஸ்கில்டா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அன்ஸ்கில்டா இருக்காங்களோ, இந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்து பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஈஸியா சொல்லணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஒர்க் பண்றது இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் பண்றது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நார்த் இந்தியால இருந்து கொஞ்சம் பேர் கூட்டின்னு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்றோம். ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிளஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்களுடைய ஸ்கில் லெவல் அன்ஸ்கில் லெவலா இருக்காங்க. ஆனா ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யூகே அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி செமி ஸ்கில்டு, இந்த மாதிரி அன்ஸ்கில்டு, இந்த மாதிரி உள்ள ஒர்க் எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க யாரும் வர வேண்டாம். ஒரு சமயம் நீங்க வந்து ஸ்கில்டு ஒர்க்கரா வந்தீங்கன்னா மினிமம் இவ்வளவு பே இருக்கணும், அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ இவ்வளவு இருக்கணும், டாக்ஸும் இவ்வளவு கட்டணும்னு சொல்றாங்க சார். சார், இப்போ இந்த ஹெல்த் கேர் செக்மெண்ட்ல வந்து நர்ஸா நிறைய பேர் போவாங்க, அப்புறம் வந்து கேர் ஒர்க்கர்ஸா நம்ம இந்தியால இருந்து நிறைய பேர் போவாங்க, குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நிறைய பேர் போவாங்க. அது வந்து ஒரு சீசனா இருந்தது. நிறைய பேர் வந்து யூகேக்கு அந்த மாதிரியான ஹெல்த் கேர் விசால தான் போயிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ அதை வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்? கரெக்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ப்ராப்பரா பண்ணக்கூடியதும் இருக்கு. அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி வேற ஏதாவது மிஸ்யூஸ் பண்றாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப நானின்னு சொல்லுவாங்க. நானின்னா என்னன்னாக்கா, அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக உள்ள வீசா, அதே மாதிரி வந்து எல்டர் கேர் பண்றதுக்காக உள்ள வீசாலாம் வந்து அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. இப்ப அவங்க வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒன்லி ஸ்கில்டு பீப்புள் மட்டும் வாங்க, இந்த மாதிரி அன்ஸ்கில்டு உள்ளதெல்லாம் வர வேண்டாம். இதே வந்து இப்ப நீங்க நர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னாக்கா, அந்த நர்ஸ்ல வந்து ஸ்கில்டு நர்ஸா இருந்தாங்கன்னாக்க, ஒரு பிசியோதெரபிஸ்ட் வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷன் பிளஸ் இந்த IELTS ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா நம்ம வியூவர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ண வேண்டியது 2-3 விஷயம். ஒன்று வந்து இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ்னுடைய ரிட்டன் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு வெர்பல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்லா வந்து மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் அந்த IELTS சொல்கிறோம், அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும். இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு நர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த நர்சிங்க்கு உள்ள டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் யூ கேன் அப்ளை ஃபார் அ ஸ்கில்டு கேட்டகரியில உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ யூகே சிட்டிசன்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா 10 இயர்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து கிட்டத்தட்ட அவங்க டபுள் பண்ணிட்டாங்க, அந்த வெயிட்டிங் பீரியடவே டபுள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இவ்வளவுதான் என்னுடைய ஸ்பேஸ் இருக்கு. யூகே பொறுத்த அளவுக்கு ஒரு சில பர்டிகுலர் சிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா, தி சென்ட்ரல் லண்டன், சவுத் லண்டன்லாம் பாத்தீங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் வெரி லெஸ், ஸ்டில் கிரௌடடா இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி மாதிரி அந்த ஒரு IELTன்னு சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப நாள் வந்து நீங்க லாங் டர்ம் விசா மாதிரி நீங்க அந்த ஈக்குவலன்ட் டு லாங் டர்ம் விசா நீங்க அங்க வந்து 5 வருஷம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 வருஷத்தை வந்து அவங்க 10 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ தட் நீங்க யூ ஸ்டில் ஆட் வேல்யூ, அதுக்கப்புறம் யூ அப்ளை ஃபார் சிட்டிசன்ஷிப்னு சொல்லி கொண்டு வராங்க சார். இப்போ கேர் ஒர்க்கர்ஸ் பத்தி சொன்னீங்க, அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில் என்ன மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அங்கே படிச்சதுக்கு பிறகு அங்கேயே ஒரு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பண்றாங்க, அதுல என்ன பிரச்சனை? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களை உள்ள அனுப்பியாச்சு. as soon as when you are entering the country போது நான் வந்து உங்களை எல்லாத்தையும் பேப்பர் டாக்குமெண்டேஷன் எல்லாம் செக் பண்ணி நான் உங்களை அனுப்புறேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து உங்களுடைய கண்ட்ரோல், நீங்க எங்க இருக்கீங்க, எந்த அட்ரஸ்ல இருக்கீங்க, நான் உங்களை எப்படி ட்ராக் பண்றது அப்படிங்கிறது இன்னும் வந்து அது இன்னும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரோபஸ்ட் சிஸ்டமா வரல. ஒரு பர்ஃபெக்டா ஒரு ரோபஸ்ட் சிஸ்டமா வரல. நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஊருக்கு போகாம அங்கேயே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா எப்படி சார் தெரியும் எனக்கு? ஒரு 100 பேர் வராங்க, 100 பேர்ல வந்து ஒரு 20 பேர் மட்டும் திருப்பி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போயிடுறாங்க, மலேசியா போயிடுறாங்க, சைனா போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற 80 பேர் திரும்பி போகாம என்ன பண்றது? ஸோ அவங்களை எப்படி நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்றது? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வரும்போதே வந்து இஃப் யூ ஆர் கமிங் ஆஸ் அ ஸ்கில்டு கேட்டகரியா வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இப்போ யூகே பொறுத்தவரையில ஒரு லாட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க சார். லாட் சிஸ்டத்துல தான் உங்களை வந்து எடுப்பாங்க, இவ்வளோ விசா தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் என்னன்றதையும் சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ ஜாப் மார்க்கெட்டை பொறுத்தவரையில யூகே வந்து பார்ட் டைம் ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலாம் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு பார்ட் டைம் கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே உள்ள ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு?
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்டது வந்து எப்படி வந்து விசாவுடைய லாட்டரி சிஸ்டம் இருக்கு, அதுக்கெல்லாம் லாட் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனடா எடுத்தீங்கன்னாலும் கனடாலையும் வந்து இந்தந்த கேட்டகரிக்கு இந்தந்த கண்ட்ரில இருந்து இத்தனை பேர் தான் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. யூஎஸ் எடுத்தாலும் யூஎஸ்லயும் நீங்க இப்போ H1B அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி இருக்கு. ஸ்டெம்னு சொல்லுவோம். ஸ்டெம்னா என்னன்னாக்க சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், அதுதான் வந்து ஸ்டெம்னு சொல்லுவோம். நீங்க ஸ்டெம் ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து இவ்வளவு விசாஸ், அதுவும் இத்தனை ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கொடுத்துருவாங்க. இந்தியானா இவ்வளவு, சைனானா இவ்வளவு, மலேசியானா இவ்வளவு, அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதே தான் வந்து யூகேலையும் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ யூகேலையும் ஃபாலோ பண்றது எப்படின்னா எல்லா இடத்தையும் வந்து நீங்க இந்தியன்ஸ்க்கே கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு லைக் மலேசியன்ஸ்க்கே கொடுக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் பிரிச்சு தான் கொடுக்கணும். ஸோ அதனால அது ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி வந்து என்னன்னா பார்ட் டைம் ஜாப். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து சீசனாலிட்டி ஆஃப் ஜாப்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா எடுத்தீங்கன்னாலே பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பிசினஸ் எடுத்தீங்கன்னா மண்டே த்ரூ தர்ஸ்டே வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காத்து தான் வாங்கும் ஜென்ரலா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு மாலுக்கு போறீங்க, அதாவது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஸ் அவென்யூ போறீங்க இல்ல ஒரு ஃபோரம் மால் போறீங்கன்னா என்ன ஆகும்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸியஸ்ட் பீரியடா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எல்லா காஸ்ட்டையும் வந்து நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் அஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ எனக்கு ஒரு 10 எம்ப்ளாயி தேவை அப்படின்னா அந்த 10 எம்ப்ளாயும் வந்து ஃபுல் டைம் லேபரா வச்சுக்கிட்டேன்னா தேவையில்லாம மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டேக்கு நான் அன்னெசரியா பே பண்றேன். ஏன்னா கிளைண்டே வரதில்லை. ஸோ அதுக்கு வேண்டிய ரன்னிங் காஸ்டும் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ், இப்போ யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் வச்சிருக்காங்க. இந்தியன்ஸ் எல்லா விதமான சின்ன சின்ன கிராசரி ஸ்டோர்ல இருந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து எல்லா விதமான கடையும் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து லோ காஸ்ட்ல அந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல மட்டும் எனக்கு ஆள் வந்தா போதும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில காலேஜுக்கு போயிடுவாங்க, ஈவினிங் நேரத்தில் பாத்தீங்கன்னா 7-11, இப்போ சிங்கப்பூர்லாம் எடுத்தீங்கன்னா 7-11 ஒரு கடை இருக்கு. ஸோ அந்த கடைலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 hours and 4 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதே தான் வந்து யூகேலையும் நடந்துட்டு இருக்கு. யூகேல வந்து என்னதுன்னா பார்ட் டைம். ப்ரொஃபசர்ஸுமே என்ன சொல்றாங்கன்னாக்க ரெகுலர் டைம்ல நீங்க ஸ்கூல் பண்ணிடுங்க, அப்புறம் அந்த ப்ரொஃபசர் கிட்ட எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட இருக்கும். ஏன் அவருடைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அவருக்கும் பண்ண வேண்டிய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிலையும் இப்போ நிறைய ஆயிடுச்சு. சார் இப்போ யூகேல வந்து இப்போ கேர் விசால போய் இப்போ யூகேல இருப்பாங்கல்ல, இப்போ அவங்க இப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன மாற்று வழிகள் இருக்கு? ஸோ நான் சொல்ல வேண்டியது வந்து 2-3 விஷயம் தான். ஒன்று வந்து என்னன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா நீங்க வந்து ரிட்டர்ன் ஆகி வரதோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வேலிட் விசா இல்லாம ஒரு கண்ட்ரில இருந்தீங்கன்னாக்க இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அந்தந்த கண்ட்ரிக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம அந்த கண்ட்ரில இருக்காதீங்க. தேவையில்லாம இந்த பென்னி வைஸ் பவுண்ட் ஃபுலிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க காசு சேர்க்கிறோம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து அந்த கண்ட்ரில என்ன டிமாண்ட் இருக்குங்கிறது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில நான் போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில் செட்ஸ் எல்லாம் தேவை. அது வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸாவும் இருக்கலாம், ஹார்ட் ஸ்கில்ஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஜாப் ரிலேட்டட் ஸ்கில்ஸா இருக்கலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸா இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த IELTS மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு ஃப்ளூவெண்டா இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்ன வேணுமோ அதையும் பாருங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னாக்க ஒரு ஜாபுக்கு 2 ஜாப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றேன்னாக்க வீக் டேஸ்ல நீங்க வந்து யூ கேன் டூ யர் நார்மல் ஜாப். இப்போ வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் துபாய்க்குலாம் போனா கூட என்ன ஆகுதுன்னா வீக்கெண்ட்ல, அதாவது எஸ்பெஷலி ஆன் சாட்டர்டேஸ் ஆர் ஃப்ரைடே ஈவினிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கேப் டிரைவர்ஸா கூட வந்து ஓலா, ஊபர் மாதிரி நல்ல ஒரு ஹை எண்ட் கார், நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கார்லாம் கிடையாது, BMW இருக்கலாம், டொயோட்டா க்ரூசர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ள கார்ஸ் எல்லாம் கூட வந்து தேர் ஆல் டூயிங் இட். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய கோல் வந்து எதுக்காக போயிருக்கீங்க, பணம் சேர்க்கறதுக்காக தான் போயிருக்கீங்க, எவ்வளவு சீக்கிரங்களோ சேர்த்துட்டு சீக்கிரம் வரதுக்கான. சார் இப்போ யூகே வந்து நிறைய விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதனால வந்து ஒரு அன்பாப்புலர் டெஸ்டினேஷனா வந்து யூகே மாறிடாதா? கண்டிப்பாக மாறும். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்து ஒரு லோ எண்ட் ஸ்கில்ஸ்ல இருக்கீங்க, அதாவது ஒரு பேசிக் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் செட்ல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அரபு கண்ட்ரி பாருங்க. கண்டிப்பா UAEன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து
கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஸ்கில் செட்ஸ் இருக்கு. அதே மாதிரி சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லயும் வந்து அது வந்து பிளம்பரா இருக்கலாம், எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு போர்மேனா இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யூகே மட்டும் ட்ரை பண்ணாம, ஏன்னா இந்த மாதிரி போனீங்கன்னா IELTS எல்லாம் எக்ஸாம் எழுதணும், நான் சிங்கப்பூர்ல போய் ஒர்க் பண்ணணும் இல்ல UAE போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க அந்த டெக்னிக்கல் ஸ்கில் செட் மட்டும் இருந்தா மட்டும் போதுமே தவிர இந்த IELTS எல்லாம் தேவையில்லை. ஸோ அது கண்டிப்பா அன்பாப்புலர் ஆச்சுன்னா உங்களுக்கு அல்டர்னேட்டிவ்ஸ் அதர் கண்ட்ரீஸ் ஆர் அவைலபிள்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.